வட்ட கப்புல டீ குடிச்சு புத்துணர்ச்சியா வாழ்ந்தா அது அந்த காலம். அட்டை கப்புல டீ குடிச்சு புற்றுநோயோட வாழ்ந்தா அதுதான் இந்த காலம். சாமியை வணங்குனா அது அந்த காலம், சாமியாரையே வணங்குனா அதுதான் இந்த காலம். ஒரு காலத்துல லீவ் விட்டா எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு போனா அது அந்த காலம், லீவ் விட்ட உடனே ஊட்டிக்கு போனா அதுதான் இந்த காலம். பாத்தீங்களா? ஒரு காலத்துல வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு, அது அந்த காலம். போனை வாங்கிப்பாரு, நோண்டாம இருந்துப்பாரு, அப்படின்னா அது இந்த காலம். கரெக்டா? ஆடி போய் ஆவணி வரட்டும், என் பிள்ளை டாப்பா வருவான், அப்படின்னா அது அந்த காலம். இந்த செல்போனை பிடிங்கி அடுப்புல போடுங்க, உங்க பையன் டாப்பா வருவான், அதுதான் இந்த காலம். கரெக்டா? இந்த செல்போன் படுத்துற பாடு உண்மையிலே நான் உங்ககிட்ட கேட்கறேங்க. இந்த செல்போன் வந்தோன்னா நாடு நாசமா போச்சுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். ஆனா உண்மையிலே குழந்தைகளே, ஒரு காலத்துல குழந்தைகள்லாம் வியர்க்க வியர்க்க விளையாண்டாங்க. இன்னைக்கு செல்போன்ல பேட்டரி இருக்க தண்டி விளையாடுறாங்க. ஒரு காலத்துல குழந்தைங்க இந்த மாதிரி மண்ணுல விளையாண்டாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. இன்னைக்கு செல்லுல விளையாடுறாங்க, மண்ணா போறாங்க. ஆமாவா இல்லையா? அப்ப அந்த குழந்தைகளுக்கு நாம என்ன சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம், எப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்க.